எங்கே தொடங்குறாரு, ஒரு குடிசை வீட்டு இதெல்லாம் தாண்டி வராரு, எம்ஐடிக்கு வந்துட்டார். அதுக்கு பிறகு ஜெர்மனுக்கு போகிறாரு. அது நீண்ட பயணம், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஜெர்மனியில் ட்ரைனிங் ஆகுது, பிஎம்டபிள்யூலேருந்து ஆஃபர் வருது, உலகின் ஆகச்சிறந்த கார் கம்பெனி எல்லாத்துலேருந்து அவருக்கு ஆஃபர் வருது. அந்த ஆஃபர்லாம் எடுத்துக்கல, திரும்ப இங்கே வந்துட்டார். இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரனுடைய டாப் பொசிஷனில் இருக்கிறாரு. ஏன் இப்படிலாம் போகல அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. நல்ல ஆஃபர்லாம் வந்திருக்கே சார், உலகத்தரமான கம்பெனியில் வந்திருக்குது, பெரிய சம்பளத்தில் வந்திருக்குது, கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்க முடியும், போயிருக்கலாமே அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, என்னை படிக்க வைத்தது இந்த தமிழ் சமூகம். நான் இங்கே தான் படித்தேன், அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் மீண்டும் வந்து இந்திய பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், இந்த சமூகத்திற்கான கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும், அதனால் நான் இந்தியா விட்டு தாண்டலை, இங்கேயே இருக்கேன் அப்படின்னாரு. அறம் சார்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொன்னலையா, வெறும் அறிவு பத்தாது, அறம் சார்ந்த ஒருத்தனாக இருந்தால் என்ன நடக்கும் சமூகத்தில் அப்படிங்கிறதுக்கு. இந்த வேலுசாமி தான் இப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா, அவருடைய ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன். டெக்னாலஜி ஹெட் ஒருத்தர் இருக்கார், இவருக்கு அடுத்த இடத்துல ஒரு லெஃப்ட் ரைட் இருப்பாங்க இல்லையா. நமக்கு ஒரு இப்போ மாவட்ட ஆட்சியர் இங்கே இருக்காருன்னா அவருடைய வெற்றி எல்லாமே அவர் ஒருத்தரே போய் எல்லா இடத்தையும் நிற்க முடியாது, ஒரு 4 பேர் சிறந்த ஆளுமைகளாக வச்சுருப்பார். அப்படி அவருக்கு 2 பேர் இருந்தாங்க. ராஜகுமார்னு ஒருத்தர். அவர்கிட்ட கேட்ட, என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய அழகான டிசைன், ஏன்னா இந்த 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 கார் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய சென்சேஷனாக இருக்குது, வேர்ல்டு வைடு வந்து அப்படி ஒரு டிசைன், அது டெஸ்லாலாம் பார்க்குறாங்க, அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இயல்பில் நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும், இவங்கெல்லாம் பயங்கரமாக படிச்சிருப்பாங்க, ஐஐடியிலேருந்து வேறு ஏதாவது குளோபல் இன்ஸ்டியூட்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்கட்டு. அந்த ராஜகுமார்கிட்ட கேட்டேன், இங்கேங்க என்ன படிச்சிங்கன்னு. அவர் விருதாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் படித்தேங்க அப்படின்னாரு. அங்கேருந்து நேராக குரோம்பேட்டுக்கு வந்திருக்காரு, அவரும் அதே பாதையை தான். இன்னொருத்தர் நந்தகுமார்னு, அதுலேயே அவரோட ரைட் ஹேண்டு, ஒரு விங்குக்கு அவர் தான் அந்த செல் லெபார்ட்டரி இருக்குது, அதெல்லாம் பார்க்குற இடத்துல இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் படிச்சுட்டு நேராக எம்ஐடிக்கு வந்திருக்கிறாரு. இவ்வளோதான். இங்கேருந்து அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு, அரசு பள்ளியில் படித்தாங்க, அரசு கல்லூரியில் படித்தாங்க, ஆனால் ஒரு பெரிய விஷன் இருந்துச்சு, அந்த பயணம் மிகப்பெரியதாக இருந்துச்சு, ஒரு விஷனரி டீமாக இருக்கிறாங்க. குளோபலாக இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய கவனத்தை இருக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய காரோ அந்த கம்பெனியோ எனக்கு பெருசில்லை, அந்த 3 பேருடைய பயணம் இருக்குல்ல, அந்த மஹிந்திரா காரோட பயணத்தை விட, அந்த நிறுவனத்தினுடைய பயணத்தை விட ஆகச்சிறந்த ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்ததாக அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்திருக்கு. பலருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆக நான் என்ன சொல்றேன்னா, கல்வி அப்படிங்கிற ஒன்று எதனாலும் தடுக்க முடியாது. நமக்கு இது இல்லை அது இல்லைன்னு போதாமைகளோடு இருக்கிறத விட இருக்கக்கூடியவற்றை வைத்து, நிச்சயமாக நெருக்கடி தான், நான் மறுக்கலை. நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது போட்டி அதிகம் தான், நான் மறுக்கவே இல்லை. என்னால் டியூஷனுக்கு போக முடியாது, என் கூட படிக்கிறவன் டியூஷன் படிக்கிறான், என்னால் வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. ஆமாம், ஆனாலும் அதை